செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின்கொலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய பிரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். இன்றைய தினம் குரோதி வருஷம் பங்குனி மாசம் 2ஆம் தேதி மார்ச் 16/3/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் துதிய திதி. இன்றைய துதிய திதி மாலை 4:58 வரை இருக்கிறது. அதன் பிறகு திருத்திய திதி வருகிறது. இன்றைய நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரம். இன்றைய ஹஸ்தம் நட்சத்திரம் பகல் 11:45 வரை. அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம். விருத்தி நாமயோகம், கரசை கணம், நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. ஹஸ்தம் சித்திரை இந்த நட்சத்திரங்கள் ஞாயிற்றுக்கிழமை சேரும் போது சித்தியோகம் ஆகும். தினம் நாள் முழுதுமாக 60 நாளைக்கு சித்தியோகமாக இருக்கிறது. இன்றைய தினம் ஆதித்ய ஹஸ்தம் என்று கூறுவார்கள். ஏனென்றால் ஹஸ்தம் நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை சேர்ந்தால் ஆதித்ய ஹஸ்தம் என்று கூறுவார்கள். ஆகவே இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகள் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு மிக மிக ஏற்ற தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. இன்றைய தினம் ஆதித்ய ஹஸ்தம் என்று இருப்பதால் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய அனைத்து சுபகாரியங்களும் செய்யலாம். இன்றைய தினத்திலே சீமந்தம் வளைகாப்பு செய்வதற்கு மிக ஏற்ற தினம். இன்றைய தினம் சீமந்தம் வளைகாப்பு செய்தால் நல்ல நேரத்தில் குழந்தை பிறக்கும். குழந்தைகளுக்கு பெயர் சூட்டு விழா என்று சொல்லக்கூடிய நாமகரணம் செய்வதற்கு ஏற்ற தினம். காயத்ரி மந்திரத்தை உபதேசம் செய்வதற்கு, உபதேசம் பெறுவதற்கு, அதாவது உபநயனம் செய்வதற்கு ஏற்ற தினம். திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு, பெண் பார்ப்பதற்கு, வரன் பார்ப்பதற்கு, ஜாதக பரிவர்த்தனை செய்து கொள்வதற்கு ஏற்ற தினம். சாஸ்திரங்களை அபியாசம் செய்து படிப்பதற்கு, கும்பாபிஷேகம் செய்வதற்கு, குளம் கிணறு வெட்டுவதற்கு. இன்றைய தினத்தில் குளம் கிணறு வெட்டினால் சுவையான குடிநீர் கிடைக்கும். அவை குளம் கிணறு வெட்டுவதற்கு, ராஜ தரிசனம் செய்வதற்கு, அதாவது உங்களுக்கு ஏதாவது காரியங்கள் செய்ய வேண்டியிருந்தால் அதற்கான அரசியல்வாதிகளை, அரசியலாளர்களை சந்திப்பதற்கு ஏற்ற தினம். வியாதிகள் மீண்டும் வியாதி வரக்கூடாது என்பது வியாதிகள் மருந்து உண்பதற்கு. முதலாக பெண்கள் ருதுவாகும் போது சில தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்களுக்கான பரிகாரங்கள் செய்வதற்கு, அதாவது ருது சாந்தி செய்வதற்கு போன்ற அனைத்து நல்ல காரியங்களுக்கும் இன்றைய தினம் ஒரு ஏற்ற நல்ல தினமாக இருக்கிறது. மேலும் இன்றைய தினத்திலே நீங்கள் எந்த பூஜைகள் செய்தாலும் அந்த பூஜைக்கான பலன்கள் 1க்கு 4 மடங்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதைத்தான் ஆதித்ய ஹஸ்தம் என்று கூறுவார்கள். அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஹஸ்தம் நட்சத்திரம் செய்து மிக மிக சிறப்பான தினம். அடுத்து நாளை தினம் திங்கட்கிழமை, குரோதி வருஷம் பங்குனி மாசம் 3ஆம் தேதி மார்ச் 17/3/2025 திங்கட்கிழமை. திங்கட்கிழமை என்று திருத்திய திதி. திங்கட்கிழமை திருத்திய திதி இரவு 7:33 வரை இருக்கிறது. அதன் பிறகு சௌர்த்தி திதி வருகிறது. சித்திரை நட்சத்திரம் பகல் 2:47 வரை சித்திரை நட்சத்திரம். அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம், துருவம் நாமயுகம், பத்ரே கணம், நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. திங்கட்கிழமையும் சித்திரை நட்சத்திரம் சேரும் போது பிரபல அரிஷ்ட யோகம், திங்கட்கிழமையும் சுவாதியம் சேரும் போது அமிர்த யோகம். ஆகவே திங்கட்கிழமை என்று பகல் 2:47 வரை பிரபல அரிஷ்ட யோகம், அதன் பிறகு அமிர்த யோகம் என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம் திங்கட்கிழமை என்று அவசியமான நல்ல காரியங்களை பகல் 2:47 பிறகு செய்வதே உத்தமமானது. திங்கட்கிழமை என்று பிரம்ம கல்பாதி என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும் கல்பாதி புண்ணிய தினம். அன்றைய தினத்திலே சில ஹோமங்கள் செய்வதற்கு, சில தர்ப்பணங்கள் செய்வதற்கு, முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினம். சங்கடஹர சதுர்த்தி. அன்றைய தினம் இரவு நேரம் முழுவதுமாக சதுர்த்தி இருப்பதனால் அன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி. அன்றைய தினத்திலே சங்கடங்களை போக்குவதற்காக விநாயகரை வழிபாடு செய்வதற்கு, மாலை நேரத்திலே விநாயகருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வதற்கு, பழங்கள் நைவேத்தியம் செய்வதற்கு மிக ஏற்ற தினம். அன்றைய தினம் சங்கடர மகா கணபதியை வணங்கினால் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சங்கடங்கள் இருந்தாலும் விலகும். மேலும் திருமண தடைகள் விலகி, கல்வி தடைகள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக திங்கட்கிழமை அந்த சதுர்த்தி சேருவது மிகவும் சிறப்பான. திங்கட்கிழமை இரவு நேரத்தில் தான் உங்களுக்கு சதுர்த்தி வருகிறது. அதாவது இரவு 7:30 மணிக்கு பிறகு. அதற்கு முன்பாக அபிஷேகம் செய்து 7:30 மணிக்கு பிறகு விநாயகரை தரிசனம் செய்வதற்கு, விநாயகருக்கு உங்கள் பெயரிலும் உங்கள் குடும்பத்தாரின் பெயரிலும் அர்ச்சனை செய்து கொள்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து செவ்வாய்க்கிழமை, குரோதி வருஷம் பங்குனி மாசம் 4ஆம் தேதி மார்ச் 18/3/2025 செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை என்று சதுர்த்தி திதி. அன்றைய சதுர்த்தி திதி இரவு 10:09 வரை இருக்கிறது. அதன் பிறகு பஞ்சம் திதி வருகிறது.
செவ்வாய்க்கிழமை சுவாதி நட்சத்திரம் மாலை 5:52 வரை சுவாதி நட்சத்திரம், அதன் பிறகு விசாகம் நட்சத்திரம். வியாகாத நாம் யுகம் பவகரணம், அதன் பிறகு பாலவகரணம். நேத்திரம் 2 ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. சுவாதியும் செவ்வாய்க்கிழமை சேரும்போது சித்தியோகம், விசாகம் செவ்வாய்க்கிழமை சேரும்போது மரணயோகம். ஆகவே செவ்வாய்க்கிழமை என்று மாலை 5:52 வரை சித்தியோகம், அதன் பிறகு மரணயோகம் என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி சேருவது மிகவும் சிறப்பானது. அங்காரக சதுர்த்தி என்று கூறுவார்கள். இந்த செவ்வாய்க்கிழமை என்று கடன் தீர்ப்பதற்கு மிக மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அதுவும் செவ்வாய்க்கிழமை சுவாதி நட்சத்திரம் அந்த கூடி இருப்பதனால் அன்றைய தினத்திலே சுவாதி என்பது லட்சுமி நரசிம்மருடைய நட்சத்திரம். ஆகவே அன்றைய தினம் லட்சுமி நரசிம்மர் இருக்கின்ற கோயிலுக்கு சென்று ருண விமோச்சன ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்து, கல்கண்டு நைவேத்தியம் செய்து, துளசி மாலை அணிவித்து உங்கள் பேரில் அர்ச்சனை செய்து விட்டு வந்தால் எப்படிப்பட்ட கடன்களும் குறைந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் கடன் தீர்ப்பதற்கும் ஏற்றதனமாக இருக்கிறது. அன்றைய தினம் பிற்பகலிலே, அதாவது 12 மணிக்கு பிறகு கடன் திருப்பி கொடுத்தால் விரைவில் கடன் சுமைகள் தீரும். அன்றைய தினம் கடன் வாங்கக்கூடாது. செவ்வாய்க்கிழமையின் சதுர்த்தி கூடிய நாளில் கடன் வாங்கினால் அந்த கடன் தொகை சரியான காரியத்திற்கு உபயோகம் ஆகாது. ஆகவே அன்றைய தினம் கடன் வாங்கக்கூடாது. ஆனால் கடன் தீர்ப்பதற்கு செவ்வாய்க்கிழமை மிக மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. செவ்வாய்க்கிழமையும் சதுர்த்தியும் கூடினால் அங்காரக சதுர்த்தி என்று கூறுவார்கள். ஆகவே உங்கள் ஜாதகத்தில் அங்காரக தோஷம் இருந்தால் அன்றைய தினம் கணபதி ஹோமங்கள் செய்வதற்கும் நவகிரக ஹோமங்கள் செய்வதற்கும், முக்கியமாக செவ்வாய்க்கான ஹோமங்கள் செய்வதற்கு மிக ஏற்றதனமாக இருக்கிறது. அதன் மூலமாக செவ்வாய் தோஷங்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் காரைக்கால் அம்மையார் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். காரைக்கால் அம்மையாருடைய மோட்ச தினம். அன்றைய தினம் காரைக்கால் அம்மையாரை வணங்குவது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் சிவன் கோயிலுக்கு சென்று சிவபெருமானுடைய கோயிலில் நாயன்மார்களுடைய சந்நிதியில் இருக்கின்ற காரைக்கால் அம்மையை தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு சிவபெருமானை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது. அதன் மூலமாக மோட்சம் கிடைக்கும், சிரமங்கள் தீரும், குரு தோஷங்கள் விலகும், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து புதன்கிழமை குரோதி வருஷம் பங்குனி மாதம் 5ஆம் தேதி மார்ச் 19/3/2025 புதன்கிழமை என்று பஞ்சமி திதி. அன்றைய பஞ்சமி திதி இரவு 12:37 வரை இருக்கிறது. அதன் பிறகு சஷ்டி திதி வருகிறது. அன்றைய நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம். விசாகம் நட்சத்திரம் இரவு 8:50 வரை இருக்கிறது. அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரம் வருகிறது. ஹர்ஷண நாமயுகம் கௌளவகரணம். நேத்திரம் 2 ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. விசாகமும் அனுஷமும் புதன்கிழமை சேரும்போது சித்தியோகம். புதன்கிழமை என்று நாள் முழுவதும் 60 நாளைக்கு சித்தியோகம் இருக்கிறது. அன்றைய தினம் அவசியமா நல்ல காரியங்களை செய்யலாம். முக்கியமாக விசாகம் நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திற்கும் ஏற்றதனமாக இருக்கிறது. அன்றைய தினம் விவசாயிகள் கதிர் அறுப்பதற்கு ஏற்ற தினம், புதிய ஆடைகள் வாங்கி அணிந்து கொள்வதற்கு ஏற்ற தினம், கிணறு சீர் செய்வதற்கு மிக ஏற்ற தினம். அன்றைய தினம் கிணறு சீர் செய்தால் சுயான குடிநீர் கிடைக்கும். ஆகவே கிணறு சீர் செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அன்றைய தினம் புதன்கிழமை என்று இருக்கிறது. அன்றைய தினம் ரங்க பஞ்சமி என்ற பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். அதாவது அழகான கோலங்களை போட்டு கோலத்திற்கு நடுவில் லட்சுமியை ஆவாகனம் செய்து லட்சுமியை பூஜை செய்வதற்கு மிக ஏற்ற தினம். அன்றைய தினம் லட்சுமி பூஜை செய்தால் நிச்சயமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விசாகம் நட்சத்திரமாக இருப்பதனால் அன்றைய தினம் துர்க்கையம்மனையும் காளியம்மனையும் வழிபாடு செய்வதற்கும் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கும் மிக ஏற்றதனமாக இருக்கிறது. அன்றைய தினம் ஏதாவது ஒரு கோயிலுக்கு, துர்க்கையம்மன் கோயிலுக்கோ காளியம்மன் கோயிலுக்கோ முருகப்பெருமான் கோயிலுக்கோ லக்ஷ்மி சஞ்சாரம் செய்கின்ற பெருமாள் கோயில்களுக்கோ அவசியம் சென்று விட்டு வர வேண்டும். அதன் மூலமாக நினைத்த காரியங்கள் கைகூடும். ரங்கம் என்றால் அழகு என்று பொருள். அழகான அன்றைய தினம் அழகான கோலம் போட்டு லட்சுமி பூஜை செய்தால் அழகான லட்சுமி நம்முடைய வீட்டிலே வாசம் செய்வாள். அதன் மூலமாக ஆரோக்கியம் ஏற்படும். ஆரோக்கிய லட்சுமியாக இருந்து ஆரோக்கியம் ஏற்படும். தனலட்சுமியாக இருந்து தனம் கிடைக்கும். விஜயலட்சுமியாக இருந்து வீரத்தையும் விஜயத்தையும் வெற்றியையும் கொடுக்கும். ஆக அன்றைய தினம் லட்சுமி வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அடுத்து வியாழக்கிழமை குரோதி வருஷம் பங்குனி மாதம் 6ஆம் தேதி மார்ச் 20/3/2025 வியாழக்கிழமை. வியாழக்கிழமை சஷ்டி திதி. இரவு 2:46 வரை சஷ்டி திதி. அதன் பிறகு சப்தமி திதி. அனுஷம் நட்சத்திரம். இரவு 11:31 வரை அனுஷம் நட்சத்திரம். அதன் பிறகு கேட்ட நட்சத்திரம். வஜ்ரம் நாமயோகம் கரசை கிரணம். நேத்திரம் 2 ஜீவன் 0 என்ற அளவில் இருக்கிறது. அனுஷமும் வியாழக்கிழமை சேரும்போது சித்தி யோகம். கேட்டையும் வியாழக்கிழமை சேரும்போது பிரபல அரிஷ்டி யோகம். அது வியாழக்கிழமை என்று இரவு 11:31 வரை சித்தி யோகம். அதன் பிறகு பிரபல அரிஷ்டி யோகம் என்று இருக்கிறது. ஆகவே வியாழக்கிழமை என்று
அவசியமும் நல்ல காரியங்களை செய்யலாம். அன்றைய தினம் கருநாள் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். அந்த கருநாள் தோஷம் என்பது காலை 7 மணி வரை மட்டுமே, அதன் பிறகு கருநாள் தோஷம் என்பது கிடையாது. ஆகவே அன்றைய தினம் அவசியமும் நல்ல காரியங்களை செய்யலாம். அன்றைய தினம் சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானை ஆராதனை செய்வதற்கு மிக ஏற்ற தினம். வியாழக்கிழமை சஷ்டி திதி சேரும் போது அன்றைய தினம் கந்த சஷ்டி கவசம் படித்து முருகனை வழிபாடு செய்தால் புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும். ஆகவே முருக பக்தர்கள் அனைவருமே அன்றைய தினம் கந்த சஷ்டி கவசம் படித்து முருகப்பெருமானை வணங்குவது மிகவும் சிறப்பானது. அதன் மூலமாக செல்வம் சேரும் என்றும் கூறுவார்கள். காரிய தடைகள் நீங்கி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து வெள்ளிக்கிழமை, குரோதி வருஷம் பங்குனி மாசம் 7ஆம் தேதி, மார்ச் 21/3/2025 வெள்ளிக்கிழமை சப்தம் திதி. சப்தம் திதி மறுநாள் விடியற்காலை 4 மணி 24 நிமிடம் வரை இருக்குது. அதன் பிறகு அஷ்டம் திதி வருகிறது. கேட்ட நட்சத்திரம் இரவு 1 மணி 46 நிமிடம் வரை கேட்ட நட்சத்திரம். அதன் பிறகு மூலம் நட்சத்திரம். சித்தி நாமிகம், பத்ரை கரணம், நேத்திரம் 2 ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. வெள்ளிக்கிழமையும் கேட்டியம் சேரும் போது மரணயோகம், வெள்ளிக்கிழமையும் மூலம் சேரும் போது அமிர்த யோகம். ஆகவே வெள்ளிக்கிழமை என்று இரவு 1 மணி 46 நிமிடம் வரை மரணயோகம், அதன் பிறகு அமிர்த யோகம் என்று வருகிறது. அன்றைய தினம் பூர்வதி என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். பூர்வதி என்றால் அன்றைய தினத்தில் இறந்தவர்களுக்கான நீத்தார் கடமைகளை செய்வதற்கு, சில ஹோமங்கள் செய்வதற்கு, சில தர்ப்பணங்கள் செய்வதற்கு, சிராதங்கள் செய்வதற்கு மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் சுப காரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். முன்னோர்களுக்கான இறந்தவர்களுக்கான காரியங்கள் செய்வதற்கு மட்டுமே அன்றைய தினம் ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அடுத்து சனிக்கிழமை, குரோதி வருஷம் பங்குனி மாசம் 8ஆம் தேதி, மார்ச் 22/3/2025 சனிக்கிழமை அஷ்டம் திதி. அன்றைய அஷ்டம் திதி மறுநாள் விடியற்காலை 5 மணி 24 நிமிடம் வரை இருக்கிறது. அதற்கு ஒரு நவமி தேதி வருகிறது. அன்றைய நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம். இரவு 3 மணி 23 நிமிடம் வரை மூலம் நட்சத்திரம். அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம். வெதிபாத நாமயுகம், பாலவ கரணம், அதன் பிறகு கௌளவ கரணம், நேத்திரம் 1 ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. மூலமும் போராடமும் சனிக்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆக சனிக்கிழமை என்று நாள் முழுவதுமாக 60 நாளைக்கு சித்தியோகம் இருக்கிறது. அன்றைய தினம் அஷ்டகா என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். அஷ்டகா என்றால் அஷ்டக சிராதம் என்று சொல்லக்கூடிய அஷ்டக ஸ்தாத்திரம் செய்வதற்கு, முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினம். அன்றைய தினம் காலாஷ்டமி என்றால் கருப்பு அஷ்டமி. அன்றைய தினம் கிருஷ்ண பகவானையும், அதாவது தேய்பிரே அஷ்டமிலே சிறந்த கிருஷ்ண பகவானையும் சிவபெருமானையும் வணங்குவதற்கு மிக ஏற்றதனமாக இருக்கிறது. ஒவ்வொரு தேய்பிரே அஷ்டமிக்கும் ஒரு சிவபெருமானுடைய பெயர் இருக்கிறது. அன்றைய தேய்பிரே அஷ்டமிக்கு, அதாவது வருகின்ற சனிக்கிழமை வருகின்ற தேய்பிரே அஷ்டமிக்கு திரியம்பகாஷ்டமி என்று கூறுவார்கள். திரியம்பகம் என்றால் முக்கண்ணன் என்று பொருள். ஆக திரியம்பகாஷ்டமி, திரியம்பகம் யஜாமியே சுகந்திம் புஷ்டவர்தனம் ஊர்வாரும வந்தனா மிருத்வன்முச்சி யமாம்பதாத் என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை அன்றைய தினம் பாராயணம் செய்தால் நிச்சயமாக ஆரோக்கியம் ஏற்படும், யமபயம் விலகும், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஸ்தோத்திரம், இந்த மந்திரம் என்பது நம்முடைய பஞ்சாங்கத்திலே இருக்கிறது. அன்றைய தினம் வெதிபாத சிராதங்கள் செய்வதற்கு, முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்றதனமாக இருக்கிறது. அன்றைய தினம் பதஞ்சலி சித்தர் ஜெயந்தி. பதஞ்சலி சித்தர் என்று சொல்லக்கூடிய சித்தர் அவதாரம் செய்த தினம் அன்றைய தினம். சித்தர் வழிபாடு செய்பவர்கள் அன்றைய தினம் பதஞ்சலி சித்தரை வணங்குவது மிகவும் சிறப்பானது. அதன் மூலமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக இந்த வாரம் ஒரு சுப வாரமாகவே, நன்மையை தருகின்ற வாரமாகவே இருக்கிறது. எல்லோரும் இந்த வாரத்தில் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் பின்பற்றினால் எந்த விதமான தோஷங்களும் இல்லாமல், ஜாதத்தில் எந்த தோஷங்கள் இருந்தாலும், எந்த குறைகள் இருந்தாலும், அனைத்து குறைகளும் தோஷங்களும் நிவர்த்தியாகி நன்மைகளை அடைவீர்கள் என்பது நிச்சயம். அடுத்து இந்த வாரம் சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகள். முதலில் மேஷராசி. மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 19 புதன்கிழமை பகல் 2 மணி 6 நிமிடம் முதல் மார்ச் 21 வெள்ளிக்கிழமை இரவு 1 மணி 46 நிமிடம் வரை சந்திராஷ்டகம். ஆக மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 19 புதன்கிழமை, மார்ச் 20 வியாழக்கிழமை, மார்ச் 21 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்டக தினங்கள். அடுத்து ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 21 வெள்ளிக்கிழமை இரவு 1 மணி 46 நிமிடம் முதல் மார்ச் 24 திங்கட்கிழமை பகல் 10:25 வரை சந்திராஷ்டகம். ஆக ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 22 சனிக்கிழமை, மார்ச் 23 ஞாயிற்றுக்கிழமை, இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்டக தினங்கள். அடுத்து கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 14 வெள்ளிக்கிழமை பகல் 12 மணி 58 நிமிடம் முதல் மார்ச் 16 ஞாயிற்றுக்கிழமை இரவு 1 மணி 15 நிமிடம் வரை சந்திராஷ்டகம். ஆக கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 14 வெள்ளிக்கிழமை, மார்ச் 15 சனிக்கிழமை, மார்ச் 16 ஞாயிற்றுக்கிழமை, இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்டக தினங்கள். அடுத்து மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு
மார்ச் 16 ஞாயிற்றுக்கிழமை இரவு 1:15 முதல் மார்ச் 19 புதன்கிழமை பகல் 2:06 வரை சந்திராஷ்டகம். ஆக மின்ன ராசியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 17 திங்கட்கிழமை, மார்ச் 18 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 19 புதன்கிழமை இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த சந்திராஷ்ட தினங்களில் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ குலதெய்வத்தையோ வணங்கிவிட்டு நல்ல காரியங்களை செய்யலாம். அதில் தெய்வ அருளால் உங்களுக்கு தடைகள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய பதிவில் மார்ச் 16 ஞாயிற்றுக்கிழமை முதல் மார்ச் 22 சனிக்கிழமை வரையிலான ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். முதலில் மேஷராசி. மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சிவாய் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் பகை அடைந்திருக்கிறார். ஆகவே சகோதரனுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. சகோதரனுக்கு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குருவான் இருப்பது குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். சுபகாரியங்களுக்கு சென்றுவிட்டு வருவீர்கள் அல்லது தேவஸ்தானங்களுக்கு சென்றுவிட்டு வருவீர்கள். அதன் மூலமாக நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். 6ஆம் இடத்துல சந்திரன் கேது இந்த வார ஆரம்பத்தில் இருக்கிறார். முக்கியமாக கேது 5ஆம் இடத்திலிருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே லட்சுமிகரம் பழைய பாக்கியங்கள் வசூலாகும். உங்கள் உடலில் இருக்கின்ற ரோகத்திற்கு சரியான மருத்துவம் கிடைத்து நன்மைகளை பெறுவீர்கள். லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பது நீங்கள் எந்த தொழில் செயற்படாந்தாலும் இந்த தொழில்துறையில் லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு பார்வையிடுகிறார். ஆகவே திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை அந்த செயல்கள் நடைபெறுவதற்கு முன்பாக வெளியில சொல்லக்கூடாது. ஒரு காரியம் நடப்பதற்கு முன்பாக வெளியில சொன்னால் அந்த காரியங்கள் நிறைவேறாது. உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கரன், ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. மனைவியின் தேவைக்காகவும் மனைவியின் சுகத்திற்காகவும் செலவினங்கள் மிக அதிகமாக ஆகும். போட்டியை எதிர்கொள்வதற்காக விளம்பர செலவுகள் அதிகமாக இருக்கும். தொழில் போட்டியை எதிர்கொள்வதற்காக நிறைய செலவுகளை செய்வீர்கள். குழந்தைகளுடைய படிப்புக்காக செலவுகள் ஆகும். அந்த செலவுகளுக்கு ஏற்ற வருமானம் நிச்சயமாக கிடைக்கும். பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. பலவித சூழ்நிலையின் காரணமாக உங்களுக்கு தூக்கமின்மை ஏற்படும். இருந்தாலும் ஒரு பக்கம் உங்கள் ராசிக்கு ஒரு பக்கம் குரு பகவானும் ஒரு பக்கம் சுக்கரனும் இருப்பதனால் தெய்வ பலம் அதிர்ஷ்டம் இருக்கிறது. அதன் மூலமாக சிரமங்களிலிருந்து விடுபட்டு நன்மைகளை பெறுவீர்கள் என்பது நிச்சயம். மேசராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. மேசராசிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 19 புதன்கிழமை பகல் 2:06 முதல் மார்ச் 21 வெள்ளிக்கிழமை இரவு 1:46 வரை சந்திராஷ்டகம். ஆக மேசராசியில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 19 புதன்கிழமை, மார்ச் 20 வியாழக்கிழமை, மார்ச் 21 வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. இந்த வாரம் மேசராசியில் நல்ல நாட்கள். மேசராசியில் பிறந்து அசுனி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 16 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 18 செவ்வாய்க்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். பரணியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 16 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். கிருத்திகளை பிறந்தவர்களுக்கு மார்ச் 18 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 20 வியாழக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்து நன்மைகளை பெற முடியும். என்றால் இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருப்பதனால் சிறிது யோசித்து தான் செய்ய வேண்டும். இருந்தாலும் இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நிச்சயமாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. இந்த வாரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுக்கு திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. ஆகவே உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை வெளியில் சொல்லக்கூடாது என்று கூறியிருந்தால் அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்ல தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் மேசராசியிலே பிறந்தவர்கள் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 21 வெள்ளிக்கிழமை இரவு 1:46 முதல் மார்ச் 24 திங்கட்கிழமை பகல் 10:25 வரை சந்திராஷ்டகம். ஆக ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 22 சனிக்கிழமை, மார்ச் 23 ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்டில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. அடுத்து உங்களுக்கு ராசி பலனை பார்க்கும் போது உங்கள் ராசியில குரு பகவான் இருந்து உங்கள் ராசிநாதன் லாபஸ்தானத்திலே இருக்கிறார். லாப நோக்கத்தோடு நீங்கள் செயல்படுவீர்கள் என்ற பெயர் உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தெய்வர்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் பகையடைந்திருக்கிறார். மற்றவர்களுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. அவசரப்பட்டு பேசினால் சங்கடங்கள், விரோதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்குள்ளே செவ்வாய் 2ஆம் இடத்திலே இருப்பது மனைவியால் தனலாபம் இருக்கிறது.
மனைவி பேரில் தொழில் செய்வர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே கேதுபான தளம் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே தெய்வ பலத்தினால் குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. குழந்தைகளுக்கு இருந்த ஆரோக்கியங்களுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து சந்தோஷத்தை அடைவார்கள். தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்திலே சனி பகவான் இருப்பது தொழில்துறையிலே போட்டிகள் மிக அதிகமாக இருக்கும். வேலைப்பளு மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். லாபஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. லாபம் நன்றாக கிடைக்கும். நீங்கள் லாப நோக்கத்தோடு செயல்படுவீர்கள் என்ற பெயர் இருந்தாலும் கவலைப்படாமல் செயலாற்றுங்கள். லாபம் நன்றாக கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்குரிய சூரியன் லாபஸ்தானத்தில் இருப்பதனால் தாயால் தனலாபம் இருக்கிறது. அரசாங்கத்தாலும் தனலாபம் இருக்கிறது. குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். குழந்தைகள் தொழில் செய்வர்களும் குழந்தைகளாலும் உங்களுக்கு நல்ல அனுகூலம் இருக்கிறது. இந்த வாரம் ரிஷபராசி நல்ல நாட்கள். ரிஷபராசியில் பிறந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 16 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 18 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 20 வியாழக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். ரோகிணியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 19 புதன்கிழமை நல்ல நாள். மிருகஷம் 1, 2 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 16 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 18 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 20 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து ரிஷபராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது மற்றவருடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை, விரோதங்கள் வர வாய்ப்பு இருக்கிறது என்று கூறினேன். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். இந்த நெய் தீபம் பகல் நேரத்தில் வைக்கலாம். இதன் மூலமாக, இந்த ஒரு தீப வழிபாட்டின் மூலமாக ரிஷபராசி இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசியிலே செவ்வாய் இருக்கிறார். ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. முக்கியமாக உடல் உஷ்ணம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருப்பது தொழில் பற்றிய மனக்கவலைகள் இருக்கும். ஆனால் அந்த கவலைகள் விரைவில் தீர்ந்துவிடும். ஆகவே பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது. புதிய தொழில் முயற்சிகளை செய்யலாம். அந்த முயற்சிகளை நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். 4ஆம் இடத்திலே கேதுவானது குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே தாயின் ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து அவர்கள் நல்ல ஆரோக்கியத்தை பெறுவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார். நல்ல பாக்கியம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. சுபகாரியங்களுக்கு சென்றுவிட்டு வருவீர்கள், நன்மைகளை அடைவீர்கள். தந்தைக்கும் உங்களுக்கும் இருந்த கருத்து வேற்றுமைகள் விலகி நன்மைகளை அடைவீர்கள். 10ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. தொழில்துறை விருது நன்றாக இருக்கிறது. வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு விரைவில் வெளிநாட்டு வேலை அமைய வாய்ப்பு இருக்கிறது. விரயஸ்தானத்திலே குரு பகவான் இருப்பது மனைவியின் சுகத்திற்காக செலவினங்கள் செய்ய வேண்டியிருக்கும். தொழில் வளர்ச்சிக்காகவும் செலவினங்கள் செய்ய வேண்டியிருக்கும். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த வாரம் ஒரு சுப வாரமாகவே அமைய இருக்கிறது. இந்த வாரம் மிதுராசி பிறந்த நல்ல நாட்கள். மிதுராசி பிறந்த மிருகசீரிஷம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 16 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 18 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 20 வியாழக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். திருவாதிரையிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 19 புதன்கிழமை நல்ல நாள். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 18 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 20 வியாழக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் உங்கள் ராசியிலேயே செவ்வாய் இருப்பது சிறிது தூக்க குறைவை ஏற்படுத்தி கொடுக்கும். தேவையில்லாமல் உஷ்ணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த நெய் தீபம் பகல் நேரத்தில் வைக்கப்பட வேண்டும். அடுத்து உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் குருபவான் இருப்பது செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். எவ்வளவு வருமானம் வந்தாலும் அதற்குரிய செலவுகள் இருக்கும். அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை என்று குருபவானுக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக மிதுன ராசி பிறந்தவர்கள் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கடகராசி. கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சந்திரன். இந்த சந்திரன் உங்கள் ராசிக்கு 3, 4, 5ஆம் இடத்திலே இந்த வாரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே ஓரளவு சிரமங்கள் குறைக்கக்கூட வாரமாகத்தான் இருக்கிறது. உங்களுக்கு அஷ்டமசி நடந்து கொண்டிருக்க, அஷ்டமசி நடந்து கொண்டாலும் அந்த அஷ்டமசனியானவர் ஆட்சி பலத்துடன் இருப்பதனால் சிரமங்கள் ஏற்பட்டாலும் அதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே கேது பகவான் இருப்பது தைரியம் இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆனால் குருடைய பார்வை தெய்வ வழிபாட்டின் மூலமாக தைரியம் ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமாக விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு மிகவும் உத்தமமானது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது பகவான் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார், செவ்வாயிலும் பார்க்கப்படுகிறார். ஆகவே
சகோதர வழியில பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். அவர்களிடம் பேசும்போது வீண் வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்குரிய சனிபான் 8ஆம் இடத்திலே இருப்பது தொழில்துறையில மந்த நிலை ஏற்படும். கூட்டு வியாபாரம் செய்பவர்கள் பிரிய வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். கூட்டு வியாபாரத்தில் சங்கடங்கள் சஞ்சலங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். மனைவின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. உங்களுக்கும் மூட்டு வலி, கை வலி, கால் வலிகள் வர வாய்ப்பு இருக்கிறது. அதற்குரிய மருத்துவம் செய்ய வேண்டியிருக்கும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியன், புதன், சுக்கரன், ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் தெய்வ பலத்தினால் அந்த பிரச்சனையிலிருந்து நன்மைகளை அடைவீர்கள். லாபசந்தில குருபான் இருப்பது தன லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் தெய்வ பலத்தினால் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு தெய்வ பரிகாரம், தெய்வ வழிபாடு மிக முக்கியமானது. உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் கேதுபான் இருப்பது பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பிரச்சனைகள் இருக்கும். அந்த சொத்துக்கள் விரயமாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் முடிந்தவரை சொத்துக்களை விரயம் செய்யாமல் பாதுகாப்பதே மிகவும் சிறப்பானது. குழந்தைகளுடைய படிப்புக்காகவும் செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானம் நீங்கள் நிச்சயமாக பெற்று விடுவீர்கள். இந்த வாரம் கடகராசியில் பிறந்த நல்ல நாட்கள். கடகராசியில் பிறந்து புனர்பூசம் 4வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 18 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 20 வியாழக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். பூசம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 16 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 18 செவ்வாய்க்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். ஆயில்யத்திலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 19 புதன்கிழமை, மார்ச் 20 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து கடகராசி இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதனால் ஆஞ்சநேயருக்கு ஒரு முறை இந்த வாரத்தில் அபிஷேகம் செய்யலாம். அல்லது குறைந்தபட்சம் துளசி மாலை அல்லது குறைந்தபட்சமாக வெற்றிலை மாலை போட்டுவிட்டு வர வேண்டும். அதன் மூலமாக அஷ்டமசனுடைய தாக்கம், பிரச்சனைகள் சிறிது குறையும். விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதனால் செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். முக்கியமாக குழந்தைகள் விஷயமாகவும் செலவினங்கள் இருக்கும். தொழில் விஷயமாகவும் செலவினங்கள் இருக்கும். பூர்வ சொத்துக்கள் விஷயமாகவும் பிரச்சனைகள் இருக்கும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நல்லெண்ணெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாகவும் ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை அல்லது வெற்றிலை மாலை போடுவதன் மூலமாகவும் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகள் அடைந்து சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து சிம்மராசி. சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். வெளியூர் அல்லது வெளிநாடு செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். மேலும் மற்றவர்களால் தேவையில்லாமல் அவமானப்படக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். ஆகவே மற்றவருடன் பேசும்போது மிகுந்த எச்சரிக்கை தேவை. 2ஆம் இடத்துல கேதுவானது குருவால் பார்க்கப்படுகிறார். குடும்ப உறுப்பினர்களுக்கும் உங்களுக்கும் சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு தெய்வ பலத்தினால் அந்த கருத்து வேற்றுமைகள் அகலும். 7ஆம் இடத்துல சனிபான் ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆகவே இந்த வாரத்தில் பிடிவாதமாக காரியங்களை செய்து அதில் சிரமப்படுவீர்கள். பிடிவாதத்தை தவிர்த்து விடுவது நல்லது. திருஷ்டி அதிகமாக இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை பற்றி வெளியில் சொல்லாமலே இருப்பது நல்லது. 7ஆம் இடத்துல சனி ஆட்சி பலத்துடன் இருப்பது உங்களை விட உங்கள் மனைவி உங்கள் மீது ஆதிக்கத்தை செலுத்துவார்கள். கணவன் மனைவிகள் சிறு சிறு கருத்து வேற்றங்கள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகிவிடும். விட்டு கொடுத்து பேசினால் எந்த பிரச்சனையும் வராது. 8ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கரன், ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகளில் நல்ல மருத்துவம் கிடைத்து சந்தோஷத்தை அடைவீர்கள். 10ஆம் இடத்துல குருபான் இருக்கிறார். தெய்வ பலம் இருக்கிறது. தொழில்துறையில மாற்றங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாகவே இருக்கும். லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது தந்தை மூலமாகவும் தாயின் மூலமாகவும் நண்பர்கள் உறவினர்கள் மூலமாகவும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள். பூமி லாபம் இருக்கிறது. புதிதாக வீடு மனை வாங்குவதற்கு முயற்சிகள் செய்யலாம். ஆனால் வீடு மனை வாங்குவதற்கு முயற்சிகள் செய்யும் போது அதை வாங்க போகிறேன் என்று வாங்குவதற்கு முன்பாக வெளியில சொல்லக்கூடாது. அவ்வாறு கூறினால் தடைகள் ஏற்பட்டு வாங்குவதை தடுத்து விடுவார்கள். ஆகவே சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த வாரம் சிம்மராசி நல்ல நாட்கள். சிம்மராசியில பிறந்து மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 16 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 18 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 20 வியாழக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். பூரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 19 புதன்கிழமை, மார்ச் 16 ஞாயிற்றுக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். உத்தரம் 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 16 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 18 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 20 வியாழக்கிழமை, 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களை நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம், சிம்மராசி செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுக்கு திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது.
அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நல்ல தீபம் வைக்க வேண்டும். உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருப்பதனால், மேலும் புதன் 8ஆம் இடத்திலே நீச்சம் அடைந்திருப்பதனால் ஞாயிற்றுக்கிழமை என்று சிவலிங்கத்துக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாடுகளின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து துளாராசி, கன்னிராசி. கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே மனைவி மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள், அவரும் உங்கள் மீது அன்பை செலுத்துவார்கள். பரஸ்பரம் நட்பு ஏற்படும். பிரச்சனைகள் ஏதாவது பழையது இருந்தாலும் அந்த பழைய பிரச்சனைகள் எல்லாம் விலகி நன்மைகளை பெறுவீர்கள். உங்கள் ராசியிலே கேது வானத்து குருவால் பார்க்கப்படுகிறார். தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள், நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் 6ஆம் இடத்திலே சனி பகவான் இருப்பதனால் காரிய வெற்றி இருக்கிறது. எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு நீங்கள் போனாலும் வெற்றி நிச்சயம் உங்கள் பக்கம் கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறையிலே தாராள பணப்புழக்கங்கள் ஏற்படும். எதிரிகளை விடக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். 7ஆம் இடத்திலே சூரியன் புதன் சுக்கரன் ராகு ஆகிய கிரகங்கள் இருப்பது தொழில்துறை வளர்ச்சி நன்றாக இருக்கிறது. புதிய முயற்சிகளை வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். கூட்டு வியாபாரம் லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மனைவி பெரும் தொழில் செய்வோம் நல்ல லாபத்தை அடைவார்கள். தேவஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். கடன் தாண்டி போகக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கிறது. அது நல்ல பலனும் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஞானமும் உங்களுக்கு கிடைக்கும். 9ஆம் இடத்துல குருவான் இருப்பது தந்தையால் நல்ல உபகாரம் இருக்கிறது. தந்தை உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். 10ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது பூமி லாபம் இருக்குது. புதிய முயற்சிகளை செய்யலாம். தொழில்துறை வளர்ச்சியும் நன்றாக இருக்கும். 10ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது தொழில்துறையிலே புதிய முயற்சிகள் செய்வதன் மூலமாக அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சலுக்கேற்ற வருமானத்தை நீங்கள் கஷ்டப்பட்டு பெற வேண்டியிருக்கும். இந்த வாரம் கன்னிராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். கன்னிராசியிலே பிறந்து உத்திரம் 2, 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 16 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 18 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 20 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 19 புதன்கிழமை நல்ல நாள். சித்திரை 1, 2 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 16 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 18 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 20 வியாழக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களை நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து கன்னிராசி பிறந்தவர்கள் இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது தொழில்துறையில் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அந்த அலைச்சல் குறைந்து ஓரளவு வருமானம் பெறுவதற்காக, வேலை செய்யும் இடத்தில் இருக்கின்ற பகைகள் விலகுவதற்காக செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு நல்லெண்ணெய் விளக்கு அல்லது நெய் விளக்கு 2 வைத்து முருகப்பெருமானுக்கு அரளிப்பூ மாலையை அணிவித்து உங்கள் பேரிலும் உங்கள் குடும்பத்தார் பேரிலும் அர்ச்சனை செய்து விட்டு வாருங்கள். அதன் மூலமாக இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாகவே இந்த கன்னிராசியில் வந்து இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து துளாராசி. துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுமன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கிறார். நீங்கள் எந்த தொழில் செயற்படாலும் அந்த தொழில்துறையில போட்டிகள் மிக அதிகமாக இருக்கும். பண முடக்கம் ஏற்படும். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கினாலும் விரைவில் அடைந்துவிடும். ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. தொழில் போட்டியில கஷ்டப்பட்டு நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சனி பகவான் இருப்பது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். குழந்தைகள் அடம் பிடித்தாலும் உங்களுக்கு ஆதரவாக எதிர்காலத்தில் செயல்படுவார்கள். பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசலாம், விரைவில் அது கிடைத்துவிடும். ஆனால் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் 6ஆம் இடத்திலே இருப்பது சிறிது பணம் செலவு செய்துதான் கிடைக்கும். 6ஆம் இடத்திலே சூரியன் புதன் சுக்கரன் ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே தொழில்துறையிலே வெற்றி கிடைக்கும். கடன் வாங்க விரும்பினால் கடன் சுமை தீர்வதற்கான வழிமுறைகளும் இருக்கிறது. ஆகவே கடன் கிடைக்கும். கடன் வாங்கி நீங்கள் தொழிலில் அதிகமாக மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கக்கூடாது, மற்றவர்களுக்கு ஜாமீன் போடக்கூடாது. உங்கள் சொந்த தேவைகளுக்கும் அவசியமான தேவைகளுக்கு மாத்திரம் கடன் வாங்குகள். 8ஆம் இடத்துல குருபான் இருப்பது வயிற்றில் கோளாறுகள் வர வாய்ப்பு இருக்கிறது. அஜீரண கோளாறுகள் வர வாய்ப்பு இருக்கிறது. ஆரோக்கியத்தின் மிகுந்த அக்கறை தேவை. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல குருபான் இருப்பது அதிகமான கூட்டங்கள் இருக்கின்ற இடங்களுக்கு, கோயில்களுக்கு நீங்கள் இப்பொழுது செல்லக்கூடாது. அவ்வாறு சென்றால் தடைகள் ஏற்படுத்தி கொடுக்கும், பிரச்சனை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது நல்ல பாக்கியம் இருக்கிறது, முன்னேற்றம் இருக்கிறது, மனைவியால் அனுகூலம் இருக்குது. மனைவி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். அவர்களுடைய ஆதரவின் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். விரயஸ்தானத்தில் கேதுபான் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே சுப விரயங்கள் நடக்கும்.
அந்த சுபவிரயங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த வாரம் துளாராசியில் பிறந்து நல்ல நாட்கள். துளாராசியில் பிறந்து சித்திரை 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 16 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 18 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 20 வியாழக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். சுவாதிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 19 புதன்கிழமை நல்ல நாள். விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 18 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 20 வியாழக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் எல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நிச்சயமாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிநாதன் சுக்கன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருப்பதனால் வெள்ளிக்கிழமை என்று மகாலட்சுமிக்கு துளசி மாலை அல்லது மகாலட்சுமிக்கு புஷ்பமாலை மல்லிகை புஷ்ப மாலை அணிவிப்பது, ரோஜா மாலை அணிவிப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் உங்கள் பெயரிலே உங்கள் குடும்பத்தார் பெயரிலும் நீங்கள் அர்ச்சனை செய்து விட்டு வரலாம். அடுத்து வியாழக்கிழமை என்று குரு பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபம் ஏற்றுவிட்டு மஞ்சள் வஸ்திரம் கொடுப்பது நல்லது. இதன் மூலமாக கடன் சுமைகள் தீரும், ஆரோக்கியம் ஏற்படும். ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து நீங்கள் சுகபோகத்துடன் வாழ வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி வந்தவர்கள் உங்கள் ராசிநாதன் சுவை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கிறார். ஆகவே அலைச்சல் மிக மிக அதிகமாக இருக்கும். அலைச்சலுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு மெதுவாக கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சனி பகவான் இருப்பது இந்த வாரம் தாயின் ஆரோக்கியத்தில் சிறிது பின்னடைவு. முக்கியமாக தாய்க்கு உடல் உபாதைகள் மூட்டு வழியாக இருக்கும். அதற்குரிய மருத்துவம் செய்தால் ஓரளவு குறைந்துவிடும். 5ஆம் இடத்தில் சூரியன், புதன், சுக்கன், ராகு ஆகிய கிரகங்கள் இருப்பது குழந்தைகளுடைய அணுகணம் நன்றாக இருக்கிறது. குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் சிறு பிரச்சனை பேரில் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல குருவான் இருப்பது மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டு நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். கூட்டு வியாபாரம் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். 7ஆம் இடத்துல குருவான் இருப்பது தெய்வ அருள் இருக்கிறது. தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். அதில் நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். 8ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பதனால் உடல் உஷ்ணமடைய வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக அலைச்சல் காரணமாக உடல் உஷ்ணமடையும். ஆகவே காரமான பொருட்களை சாப்பிடுவதை தவிர்த்து விட வேண்டும். மற்றபடி பெரிய தோஷங்களை ஏற்படுத்தாது. பிரயாணம் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். லாபஸ்தானத்தில் கேதுவான இருப்பது தன லாபம் இருக்கிறது, முன்னேற்றம் இருக்கிறது. புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சியும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் வீட்டில் இருக்கின்ற தாத்தா, பாட்டி போன்றவர்களுடைய அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். அவர்கள் மூலமாக நீங்கள் நன்மைகளை பெற முடியும். அடுத்து விருச்சிகராசி பிறந்தவர்கள் நல்ல நாட்கள். விருச்சிகராசியில் பிறந்து விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 18 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 20 வியாழக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். அனுஷத்திலே பிறந்தவர்கள் மார்ச் 16 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 18 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். கேட்டிலே பிறந்தவர்கள் மார்ச் 19 புதன்கிழமை, மார்ச் 20 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்வதனால் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் பகல் நேரத்தில் வைக்க வேண்டும். இந்த ஒரு தீப வழிபாட்டின் மூலமாகவே விருச்சிக ராசி இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் உங்கள் ராசிநாதன் குருவன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கிறார். இந்த வாரத்திலே பண முடக்கம் சிறிது இருக்கும். பண வருவாய் கிடைப்பதில் சிறிது தாமதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில்துறையிலே போட்டிகள் மிக அதிகமாக இருக்கும். அந்த போட்டியிலே கஷ்டப்பட்டு நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். தைரியமாக காரியங்களை செய்வீர்கள். அதன் மூலமாக கீர்த்தி புகழை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சூரியன், புதன், சுக்கன், ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. அந்த கிரகங்கள் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தாயின் ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகள் நீங்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவார்கள். இந்த வாரம் தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் ஓரளவு வெற்றி கிடைக்கும். ஆனால் கால தாமதமான வெற்றி தான் கிடைக்கும். 6ஆம் இடத்தில் குருவான் இருப்பது பண விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. இந்த வாரம் மற்றவர்களுக்கு பணம் கொடுத்தால் திரும்ப வராது. ஆகவே கடன் கொடுப்பதை முடிந்தவரை தவிர்த்து விட வேண்டும். 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். ஆகவே கணவன் மனைவிக்குள் இருந்த உரசல்கள் தீர்ந்த நன்மைகளை பெறுவீர்கள். நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 7ஆம் இடத்தில் செவ்வாய் பகை பெற்றிருப்பது குழந்தைகளுக்கு உங்களுக்கும் சிறு மனஸ்தாபம் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும்.
10ஆம் இடத்துல கேதுவான இருப்பது தொழில்துறையிலே வளர்ச்சி இருக்கும், அலைச்சல் இருக்கும். அலைச்சலுக்கான வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வருமானத்தை நீங்கள் மீண்டும் மீண்டும் தொழிலில் போடாமல் உங்கள் வீட்டு தேவைக்கு எடுத்துக்கொள்வது மிகவும் சிறப்பானது. இந்த வாரம் தனுசு ராசி நல்ல நாட்கள். தனுசு ராசியில் பிறந்து மூலம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 16 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 18 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 20 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். பூராடத்திலே பிறந்தவருக்கு மார்ச் 19 புதன்கிழமை, மார்ச் 19 புதன்கிழமை நல்ல நாள். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 16 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 18 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 20 வியாழக்கிழமை. இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து தனுசு ராசி இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிநாதன் குருவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருப்பது பண விஷயத்திலே சிறு சிக்கல்கள் ஏற்படுத்தி கொடுப்பார். தொழில்துறையில் போட்டி மிக அதிகமாக இருக்கும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும், பகல் நேரத்தில் வைக்க வேண்டும், பகல் 12 மணிக்குள் வைக்க வேண்டும். அதன் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து மகர ராசி. மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சனிபான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கிறார். ஆகவே குடும்பத்திலே உங்கள் பேச்சை மற்றவர்கள் கேட்கும் போது சிறு சங்கடங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். 2ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் மூலமாகவும் மேல் அதிகாரிகள் மூலமாகவும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள். என்றால் 2ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். உங்கள் ராசி குருடைய பார்வையும் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன், புதன், சுக்கரன், ராகு ஆகிய கிரகங்கள் இருப்பது தைரியமாக காரியங்களை செய்து அதை நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். 5ஆம் இடத்தில் குருவான் இருப்பது தெய்வ பலம் இருக்கிறது. அதன் மூலமாக நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். 6ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது பகவான் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். தந்தையின் ஆரோக்கியத்தின் குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். தந்தையின் ஆரோக்கியம் ஓரளவு நன்றாகவே இருக்கும். மேலும் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விரைவில் கிடைக்கும். அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம். இந்த வாரத்தில் மகர ராசியில் நல்ல நாட்கள். மகர ராசியிலே பிறந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 16 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 18 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 20 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 19 புதன்கிழமை நல்ல நாள். அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 16 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 18 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 20 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து கும்பராசி. கும்பராசியில் இருந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சனிவான் உங்கள் ராசியை ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். நினைத்த காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். பிடிவாதமாக காரியங்களை செய்து அதை நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். இருந்தாலும் உங்களுக்கு இந்த வாரம் சந்திரகட்ட தோஷம் இருக்கிறது. கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 14 வெள்ளிக்கிழமை பகல் 12:58 முதல் மார்ச் 16 ஞாயிற்றுக்கிழமை இரவு 1:15 வரை சந்திராஷ்டகம். ஆக கும்பராசியிலே பிறந்தவர்கள் மார்ச் 14 வெள்ளிக்கிழமை, மார்ச் 15 சனிக்கிழமை, மார்ச் 16 ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதை மிகவும் சிறப்பானது. அவசரப்பட்டு செய்யக்கூடிய காரியங்கள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிநாதன் சனிபான் உங்கள் ராசியை ஆட்சி பலத்துடன் இருப்பதனால் எப்படிப்பட்ட சந்திராஷ்டகம் இருந்தாலும் குருடைய பார்வை இந்த சந்திரனுக்கு இருப்பதனால் இந்த வாரம் சந்திராஷ்டகத்துடைய பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு இருக்காது. சிறு சிறு மனக்கசப்புகள், மன சஞ்சலங்களை தவிர வேற எதுவுமே இந்த சந்திராஷ்ட தினத்தில உங்களுக்கு கொடுக்காது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சூரியன், புதன், சுக்கரன், ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த வாரம் தொழில்துறையிலே நல்ல லாபம் இருக்கணும். பழைய பாக்கிகள் வசூலாகும். எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் இருக்கும். குடும்ப உறுப்பினருடைய ஆரோக்கியம், அவருடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். மனைவின் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும். மனைவின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். புதிய முயற்சிகளை செய்யலாம். அதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் குருவான் இருப்பது தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நண்பர்கள், உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். அவர்கள் மூலமாக நீங்கள் நல்ல அனுகூலத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விரைவில் கிடைக்கும். சிறு பிரச்சனை பேரில் கிடைக்கும். அதற்குரிய வழிமுறைகளை நீங்கள் யோசித்து செய்தால் வெற்றிக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். 8ஆம் இடத்தில் கேதுவான் தானும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே பிரயாணத்தில் பெரிய தீங்குகள் இருக்காது. ஆகவே பிரயாணத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். எங்கும் சென்று விட்டு வரலாம். எந்த ஸ்தலத்திற்கும் சென்று விட்டு வரலாம். பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. இந்த வாரம் கும்பராசிரியர் நல்லா இருக்கும். கும்பராசிரியர் பிறந்து
அவிட்டம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 18 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 20 வியாழக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். சதயத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 19 புதன்கிழமை நல்ல நாள். புரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 18 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 20 வியாழக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுக்கு 7 சனி நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்ல தீபம், ஆசிரியர் நெய்தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த ஒரு தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் கும்பராசியிலிருந்து நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மீனராசி. மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் குருபான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கிறார். இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசியிலே சூரியன், புதன், சுக்கரன், ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. சிறிது மனக்குழப்பம் ஏற்படுத்தி கொடுக்கும். எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்று தெரியாமல் தவிப்பீர்கள். நீங்களாக முடிவெடுக்காமல் உங்கள் குழந்தைகளிடமும் மனைவிடமும் யோசித்து முடிவெடுத்தால் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மனைவி உங்கள் மீது மிகுந்த அன்பை செலுத்துவார்கள். குழந்தைகளும் உங்கள் மீது மிகுந்த அன்பை செலுத்துவார்கள். 3ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது நண்பர்கள், உறவினர்கள் மூலமாக சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. 7ஆம் இடத்தில் கேது வந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே இந்த வாரம் மனைவின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனைவி உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. 7ஆம் இடத்தில் கேது வந்து குருவால் பார்க்கப்படுவது தேவஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். கூட்டு தொழில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி கூட்டாளிகளுடன் சுணுக்கமான நிலைமை, அதாவது நல்ல அனுகூலமான சூழ்நிலைகள் உருவாகும். விரயஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பது எவ்வளவு லாபம் வந்தாலும் அத்தனையும் செலவினங்கள் ஆகிவிடும். ஆக செலவுகளுக்கு ஏற்ற வருமானத்திற்கேற்ற செலவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக இந்த வாரம் ஒரு நன்மையும் தீமையும் கலந்த, முக்கியமாக நன்மைகள் அதிகமாக செலவுகள் சிறிது ஆகக்கூடிய ஒரு நல்ல வாரமாகத்தான் இருக்கிறது. இந்த வாரம் மீனராசியில் நல்ல நாட்கள். மீனராசியில் பிறந்து பூரட்டாதி 4ஆவது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 18 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள், மார்ச் 20 வியாழக்கிழமை நல்ல நாள். அதில் முக்கியமாக மார்ச் 20 வியாழக்கிழமை மிக நல்ல நாள். மார்ச் 18 செவ்வாய்க்கிழமை சிறிது சந்திராஷ்டகுடத்துடன் சேர்ந்த நாளாக இருப்பதால் அது அவ்வளவு சிலாக்கியமில்லை. மார்ச் 20 வியாழக்கிழமை மிக நல்ல நாள். உத்திரட்டாதியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 16 ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நல்ல நாள். ரேவதியிலே பிறந்தவர்கள் மார்ச் 20 வியாழக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்டில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே சனி பகவான் இருப்பது இந்த வாரத்தில் சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்ல தீபம், ஆசிரியர் நெய்தீபம் வைத்து விட்டு வாருங்கள். அதன் மூலமாக பிரச்சனை எதுவுமின்றி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் கிடைத்து சந்தோஷத்தை அடைவீர்கள். இவ்வாறாக 12 ராசிகளுக்கும் இந்த வார ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.